ஓகே, இந்த ப்ராஜெக்ட்டோட அவுட்புட் வந்து எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா, ஸோ இதான் வந்து ஆன் ஆஃப் சுவிட்சு. ஸோ இது நீங்கள் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த சைடு தள்ளிங்கன்னா ஆன் ஆயிரும் உங்களுக்கு கிட்ட. ஸோ இது வந்து ஐஓடி ப்ராஜெக்ட் அப்படின்றதுனால இதுக்கு வந்து நம்ம இன்டர்நெட் வந்து ப்ரொவைட் பண்ணோம். ஸோ இன்டர்நெட் வந்து என்ன ப்ரொவைட் பண்ணோன்னு நான் காட்டுறேன். ஸோ இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் வந்து உங்கள் ஹாட்ஸ்பாட் வந்து ஹைடெக்குன்னு செட் பண்ணிட்டு 1 2 3 4 செட் பண்ணிங்கன்னா இது வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ இப்போ கனெக்டட் டிவைசஸில் 0 டிவைசஸ்னு காட்டுது. அண்ட் வந்து உங்களுக்கு இப்போ ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணிட்டீங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு 2 3 தடவை ஒரு ரீசெட் பண்ணிங்க. கண்ட்ரோலரில் இந்த இடத்துல ரீசெட் பின்னு இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஆர்எஸ்டின்ற ஒரு பின் இருக்குங்க இல்லையா? ஸோ ஆர்எஸ்டின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கண்ட்ரோல் வந்து கனெக்ட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இது வந்து இந்த இடத்துல நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும் கனெக்டட் டிவைஸ் கனெக்ட் ஆகுதா அப்படின்றது. ஸோ இப்போ நான் வந்து ரீசெட் பண்ணிவிட்டு ஒரு 2 3 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். இப்போ நான் ரீசெட் பண்ணுறப்ப இது மாதிரி மூவ் ஆகும். ஸோ அது மூவ் ஆகிறத கொஞ்சம் லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு எடுத்துருங்க. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ கனெக்ட் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணிட்டுருங்க. ஒரு 5-10 செகண்ட்ஸ் செக் பண்ணுங்கள் கனெக்ட் ஆகுதான்னு. கனெக்ட் ஆகுனா திரும்பி ரீசெட் பண்ணணும். ஓகே, ஸோ இதே மாதிரி நீங்கள் கனெக்ட் ஆகிற வரையும் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கனெக்ட் ஆகிடும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ரீசெட் பண்ணுங்கள். கனெக்ட் ஆகுதான்னு ஒரு 10 செகண்ட் செக் பண்ணுங்கள். அப்படி ஆகலை அப்படின்னா திரும்பி ரீசெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், கனெக்ட் ஆகிடும். ஓகே, ஸோ இது வந்து கொஞ்சம் இன்டர்நெட் இஷ்யூவாக இருந்தாலும் கனெக்ட் ஆகாது. அதுக்காக ரீசெட் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ண சொல்கிறோம். ஸோ இப்போ திரும்பி இன்னொரு தடவை ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன். ஓகே, இப்போ நான் வந்து ரீசெட் பட்டன் ப்ரெஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ ரெண்டாவது தடவை ப்ரெஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ ப்ரெஸ் பண்ணுறப்ப எனக்கு 1 டிவைஸ் கனெக்டட் அப்படின்ற மாதிரி வந்துடுது. ஸோ அந்த 1 டிவைஸ்க்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ESP அப்படின்னு சொல்லிட்டு கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கனெக்ட் ஆகிரும். ஓகேயா, ஸோ இதான் வந்து இப்போ வந்து நம்ம மொபைலில் இருக்க இன்டர்நெட்டும் இப்போ இந்த ப்ராசஸ் பண்ணுறப்போ உங்கள் மொபைலில் இன்டர்நெட்டும் ஹாட்ஸ்பாட்டும் வந்து ஆனில் இருக்கணும். சரிங்களா, ஸோ இன்டர்நெட்டும் ஆனில் இருக்குது, ஹாட்ஸ்பாட்டும் ஆனில் இருக்குது. நேமை மாற்றிருக்கணும். அண்ட் கனெக்டட் டிவைசஸில் இந்த நேம் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். அப்படி வரலைன்னா இங்கே இருக்கிற இந்த ரீசெட் பட்டனை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிடணும். ஓகே, ஸோ 2 3 தடவை பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு கனெக்ட் ஆகிடும். ஓகே, ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் வீடியோ ரிப்பீட்டடாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ அடுத்து இது ஆப்பில் நம்ம எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது பார்ப்போம். ஓகே, மொபைல் ஆப்பில் வந்து ஐஓடி எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இதில் வந்து பிளிங்க்னு சொல்லிட்டு இந்த ப்ளூ கலரில் ஒரு ஆப் இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஆப் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்கும். ப்ளே ஸ்டோரில் பிளிங்க்னு சர்ச் பண்ணிங்கன்னா இது வந்துடும். ஸோ இது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லாகின் கேட்கும் ஃபஸ்ட்டு வந்தோடனே. ஸோ இந்த லாகினில் வந்து உங்களோட இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு, அதாவது நீங்கள் EANO home@gmail.com யூசர் நேமும் பாஸ்வேர்டு வந்து ஸ்கூல் ப்ராஜெக்ட் 100 போட்டிருந்தீங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு போட்டு லாகின் பண்ணிங்கன்னா இந்த ஐடி வந்துடும். ஸோ இந்த இடத்துல க்ரீன் கலரில் இருந்துச்சுன்னா இப்போ டிவைஸ் ஆன்லைனில் இருக்குது அப்படின்ற அர்த்தம். ஸோ இது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்துடும். ஸோ இதில் ஃபார்வர்டு, பேக்வேர்டு, ரைட்டு, லெஃப்ட்டு இதெல்லாம் இருக்கும். ஸோ இப்போ ஃபார்வர்ட் பேக்வேர்டு எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது பார்ப்போம். ஸோ இப்போ நான் பேக்வேர்டு ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ ப்ரெஸ் பண்ணுறப்ப இது பேக்வேர்டு போகுது. ஸோ எடுத்துட்டேன்னா உங்களுக்கு ரிலீஸ் ஆகிடுது. அதே மாதிரி ஃபார்வேர்டுக்கு, ஸோ அதே மாதிரி ரைட்டுக்கு, ஸோ அதே மாதிரி லெஃப்ட்டுக்கு. ஓகேயா, ஸோ இந்த வாட்டரோட கண்டிஷன் வந்து நான் வெளியில் வச்சு செக் பண்ணி காட்டுறேன். ஸோ இது வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபார்வேர்டு, ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாப் ஆயிடும். ஓகே, ஸோ இப்போ வாட்டரோடது வெளியில் வச்சு காட்டுறேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா நான் இப்போ வந்து வாட்டர் பம்ப் ஆன் பண்ணுறேன். ஓகேயா, ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஆன் அண்ட் ஆஃப் வந்து நடந்து காட்டிடுச்சு. ஸோ இப்போ வந்து ஆன் ஆகுதுங்களா, ரிலீஸ் பண்ணுறோம், ஆஃப் ஆகிடும். ஸோ இதை வச்சு நம்மளால் டாய்லெட் வந்து க்ளீன் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இது வந்து டாய்லெட் கிளீனிக் போட்டுன்றதுனால நம்ம டாய்லெட்டை இதை வச்சு ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ தண்ணி வந்து நீங்கள் இன்செர்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, சரி. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ப்ராஜெக்டோட எப்படி அவுட்புட் பார்க்குறதுன்னு பார்த்துருப்போம். இப்போ என்னென்ன காம்பனன்ட் யூஸ் பண்ணிப்போம்னு பார்ப்போம். ஸோ இதில் பார்த்துட்டிங்கன்னா இந்த ரோபோட் வந்து இந்த ஹோல் பவர் சப்ளைக்கு இந்த பேட்டரியிலேருந்து வருது. ஸோ இது வந்து உங்களுக்கு 12 வோல்டேஜ் அண்ட் 4.5 amps கரண்ட் ரேட்டிங் தரும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் கொடுத்துருக்கோம் கண்ட்ரோலிங்காக. இது வந்து பார்த்தீங்கன்னா 7805 IC. ஸோ இது எதுக்காகனா இந்த 12 வோல்டேஜ் 5 வோல்டேஜை கன்வெர்ட் பண்ணும். எதுக்கு 5 வோல்டேஜ் அப்படின்னா, ஸோ இங்கே நம்ம யூஸ் பண்ணுற இந்த ரிலேஸ்க்கு இந்த நோட் MCU கண்ட்ரோல் இருக்குது, இதுக்கெல்லாம் 5 வோல்டேஜ் தேவைப்படும். ஸோ எதுக்கு அப்போ இந்த இடத்துல இன்னொரு IC போட்டிருக்கோம்னா, இந்த நோட் MCUக்கு கரண்ட் பத்தாதனால நம்ம இன்னொரு 7805 IC போட்டிருக்கோம். ஓகே, ஸோ இந்த மோட்டார் டிரைவர் IC எதுக்காகனா அந்த கீழே இருக்க மோட்டார்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக. ஸோ ரைட்டு, லெஃப்ட்டு, ஃபார்வர்டு இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுனா அது இந்த டிவைஸால் தான். ஸோ இந்த மோட்டார் டிரைவரோட IC நம்பர் பார்த்துட்டிங்கன்னா L298N சொல்லிட்டு ஒரு IC வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இந்த மாடியூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரிலே மாடியூல். ஸோ இது எதுக்காக அப்படின்னா உங்களுக்கு அந்த கீழே இருக்க ஒரு பம்பை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இந்த ரிலே மாடியூல். ஸோ இது வந்து எலக்ட்ரானிக்ஸ்
சுவிட்சாக வந்து உங்களுக்கு ஆக்ட் ஆகும். ஓகே, ஸோ இந்த இடத்துல கண்ட்ரோலில் தான் பிரெயின் மோடி ஆக்ட் ஆகும். ஏன் பிரெயின் மோடி ஆக்ட் ஆகும்னு சொல்கிறோன்னா, ஸோ நம்ம ஐஓடியிலேருந்து நம்ம மெசேஜ் சென்ட் பண்ணுறது, ஐஓடிலேருந்து இன்புட் கொடுக்குறப்ப இது வந்து உங்களுக்கு அந்த இன்புட்டை வாங்கி ப்ராசஸ் பண்ணி அவுட்புட்ஸ் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுலாம் அவுட்புட் டிவைசஸ். ஐஓடியிலேருந்து சிக்னல் வரதுனால அது வந்து இன்புட் டிவைஸாக நம்ம இன்புட் சிக்னலாக எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ ஐஓடிக்கு வந்து நம்ம பிளிங்க்ன்ற சர்வர் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதில் வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணுறப்ப 1 and 0ன்ற சிக்னல் மூலிமா நமக்கு இந்த என்டையர் ஆப்ரேஷன் வந்து நடக்குது. ஓகே, ஸோ இவ்வளோ தான் இங்கே யூஸ் பண்ணிக்கிறதான் காம்பனன்ட்ஸு. ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 RPM மோட்டார்ஸ் வந்து 2 RPM யூஸ் பண்ணியிருப்போம். ஓகே, தேங்க்யூ.